வணக்கம். இந்த காணொலி என்ன பார்க்க முடியும்னா, தற்போது ஒரு மழை வீழ்ச்சி இலங்கை முழுவதும் மழை வீழ்ச்சியும் அடுத்த கடல் காற்றும் பயங்கரமாக வீசிக்கொண்டிருப்பதால் எல்லாரும் அவதானமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றன. அதோடு தற்போது சுமத்ரா தீவுக்கு அண்மையில் ஆதசமாக ரெஜிஸ்டர் அளவில் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் அதுக்காக சுனாமி எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டதாகவும் முதலாவது தகவல் வந்தது. அதன் பின்பு சில அதிகாரப்பூர்வமாக அது சுனாமி எச்சரிக்கை இல்லை என்றும் அது சிறிய அளவு தான் ஏற்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளனர். ஸோ பயமில்லாமல் இருக்கலாம். ஆனால் கடலுக்கு செல்வதை தவிர்க்குமாறும் அவர்கள் வேண்டி இருக்கின்றார்கள். அத்தோடு பதுல அப்படி மலை ஏரியாவில் எல்லாம் என்ன நடக்கின்றால் தற்போது கனத்த மழை பெய்வதால் மண் சரிவு அபாயத்துக்கு உள்ளாகிருக்கிறாங்க. வெள்ளப்பெருக்கு இலங்கை 3வது ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா வெள்ளப்பெருக்கு ஏற்பதற்கான கனமழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் அறியப்படுகின்றன. அதே மாதிரி இப்போ ஒரு கல்முனையை சேர்ந்தவர்கள் ஒரு சாய்ந்த மருது இடத்துல பழத்தை கலக்கும் போது வெள்ளம் வந்து அடித்து சென்று 3 நீரில் மூழ்கி இறந்திருப்பதாக தகவல் வந்துள்ளது. அந்த காணொலியாக இந்த காணொலி அமைய உள்ளது. அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இவ்வாறான காணொலியில் கண்டுமா கட்டு 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 அதுல கட்டு ஸ்டேரிங்ல சுத்து தாளு கதோத்துற இந்த நான் போட்ட காணொலியை பார்த்தாலே உங்களை விளங்கியிருக்கேன். இவ்வளோ கவலையாக இருக்க முடியும். இப்போ நாடு முழுவதும் இவ்வாறு வேலை நிகழ்வு அனைத்தங்க நடைபெற்று கொண்டிருக்க. ஸோ நீங்கள் சேஃபாக இருங்க. முதல் அத்தியாவசியமின்றி வெளியே செல்லாது. ஏன்னா இப்போது காலநிலை பலவாக மாற்றமடைஞ்சு வருது. என்ன எப்படி நடக்கும்னு தெரியாது. ஏன்னா அப்படி இப்போ மின்கம்பங்கள் முறிகின்றது, டக்கண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுறது, டக்கண்டு மண் சரிவு ஏற்படுறது அப்படி. ஸோ ஆகவே நீங்கள் தேவையில்லாமல் விளைக்கலாம். தேவையானாக்கள் விளைக்கிடுங்க. தேவையில்லாத விளைக்கிட்டு என் தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்துவான். இப்போ வெள்ளம் பெறுது சின்ன பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகிறது, அப்பா அம்மா பெற்றோர் எல்லாம் கூட்டிக் கொண்டு போகிறது கொடையை காட்டணும். ஆனால் டக்காண்டு வெள்ளம் இஞ்சின்னா பரவாயில்ல, பெருசாக வெள்ளம் ஓடுறது. ஆனால் ஆறுகள் இருக்கிற இடங்கள் நீர்வீழ்ச்சி இருக்கிறவங்க டக்காண்டு வரும். ஒரு செகண்டில் கிணலிட்ட வெளியேறக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அங்கெல்லாம் நீங்கள் கொண்டு செல்லாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் முக்கியமானது உயிர் தான். அதுக்கு பிறகு தான் பணங்கள் எல்லாமே. இன்னொரு காணொலியில் பார்த்துருந்தேன், ஒரு பைக்கை விட்டுட்டு வெள்ளத்துக்கு பைக் அடிச்சு கொண்டு போகுது. அந்த அப்பா பைக் எடுக்க போகிற அந்த பிள்ளை ரெண்டு கத்துது, அப்பா வேண்டாம். அப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கணும். நீங்கள் ஒரு மூத்தோருன்றபடியாக உங்களுக்கு விளங்கி இருக்கணும். என்ன பைக்கை விட உயிர் தான் முக்கியம். என்ன அந்த பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளை அம்மா இருக்கும், அப்படி அந்த பிள்ளைய கரை சேர்க்கணும். முதலாவது உங்களுக்கு என்ன வாங்க, பைக் போனால் வாங்கலாம். இவ்வளோ 5 லட்சமோ 10 லட்சமோ அது உழைச்சி வாங்க முடியும். ஆனால் உயிர் போனால் திருப்பி வாங்கலாம் 5 லட்சமோ 10 லட்சமோ கொடுத்து. இப்போ ஸோ சிந்திச்சு செய்யப்படும். முதலாவது உங்களுக்கு உயிர் தான் முக்கியம். ஸோ ஆகவே நீங்களும் சேஃபாக இருந்து உங்களோட குடும்பத்திலையும் சேஃபாக வைத்துக்கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.